ஹாய் த்ரோட்லர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்டி தான் கியாவோட சைரஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிட் வேரியண்ட். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த பர்டிகுலர் வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி. ஸோ இந்த டிசிடி அப்படின்றது என்ன, ஸோ அப்படின்றது முழுசாக வந்து ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் லுக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்ஸை பொறுத்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து டிஃபெண்டர் மாதிரியே தான் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. என்ன வந்து வித்தியாசங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட், அதே மாதிரி டயர்ஸோட சைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாறுபடுதே தவிர மற்றபடி பாடியோட கம்ப்ளீட் லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு டிஃபெண்டர் மாதிரியே தான் இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலெலாம் பார்க்குறதுக்கு மற்ற சிமிலர் கியா கார்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்ஸியாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைட்டிங்ஸை பொறுத்து ஐஸ் கியூப் டைப் ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஹாலிஜன் தான். மேபி இந்த பட்ஜெட்டில் இவங்க வந்து எல்இடிஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. பட்ஜெட் என்னன்றது நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிஜன் கொடுத்தது சின்ன வருத்தமாக தான் இருக்குது. இதில் எல்இடிஸ் கொடுத்துருக்கலாம். நமக்கு இந்த வண்டியில் செகண்டரி பிரேக் லேம்ப்ஸ் வந்து எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைமரி பிரேக் லேம்ப்ஸ் வந்து ஹாலஜனில் தான் இருக்குது. பிரேக் லேம்ப்ஸ் யூஸ்வலாக மிடில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, பட் இந்த வண்டியை பொறுத்து ரொம்ப பாட்டமில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸை பொறுத்து ஒரு 16 இன்ச் கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் தான் இருக்குது இந்த மிட் வேரியண்ட்டில். அலாயோட லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி கார் வாங்குகிற பையர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய கன்சர்ன் சேஃப்டி தான். இந்த வண்டியில் ஒரு 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக், ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த சைரோஸ் மிட் வேரியண்ட்டை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட் ஆகட்டும், ரியர் ஆகட்டும், இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் தான் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது, 1.5 லிட்டர் CRDI. இதோட ஹையர் வேரியண்ட்ஸில் வந்து இருக்குது. இந்த இன்ஜினை பொறுத்து ஒரு 120 PS பவரும் 172 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இது 7 ஸ்பீட் டிசிடியோட நமக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். டிசிடியோட அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து லேக் இல்லாமல் இருக்கும். ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்வேட்டாக கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு வெல் கன்ஸ்ட்ரக்டட் இன்ஜின் பே வந்து சொல்ல முடியும். மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க, வைப்ரேஷன் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. அடுத்ததாக இன்டீரியருக்கு போயிடுவோம். ஸோ மொதல் விஷயம் நமக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளால் மிரர் வந்து இன்டர்னலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஸ்டீரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான் நமக்கு வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை பொறுத்து ஒரு 12.3 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இது டிசிடி வேரியன்ட் தான் அப்படின்றதுனால அதுக்கான ஒரு செட்டப் வந்து இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்லி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிரைவரோட ப்ராஸ்பெக்டிவில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரோடோட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து நமக்கு ஒரு டால் பை காரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரோடு வந்து கிளியராக தெரியுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ ரோடோட விசிபிலிட்டி ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த பானெட்டெல்லாம் நம்ம பார்த்து டிராஃபிக்லலாம் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில்ஸ் வந்து இதில் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஆம்ரெஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டை பொறுத்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அண்டர்டை சப்போர்ட், பேக் ரெஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்துச்சு. சீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டில்ட் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி யூட்டிலிட்டிஸை பொறுத்து ஒரு 2 பாட்டில் ஹோல்டர், அதே மாதிரி ஒரு மேகசின் ஹோல்டரும் வந்து டோரில் வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த வண்டியில் ஒரு 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்வீட்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டை பொறுத்து ஒரு ட்ரிபிள் டோன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் வந்து ஒரு சின்ன லைட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிடில் வந்து ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ஜஸ்டர்ஸுமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேனுவல் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டடியாக இருந்தது. அடுத்ததான் நமக்கு வந்து டைப் சி சார்ஜருக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
ரியரில் பொறுத்து நமக்கு பை டிஃபால்ட்டாகவே சன்ஷேட் கர்டைன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ரியர்லையுமே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. மற்றபடி பவர் விண்டோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வைடான ஓப்பன் ஆகிற டோர் ஈஸியாக வந்து இன்க்ரெஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு குறிப்பாக வந்து ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சருக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சிக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்றபடி நமக்கு ஸ்பேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்வேட்டாக இருந்ததுங்க. ரியர் சீட்லையுமே நமக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஸ்டோரேஜுமே இருக்குது. அடுத்ததான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டுமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸை பொறுத்து இந்த காரில் பஞ்சமே கிடையாதுங்க. ஏன்னா நல்ல ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருந்தது. ஒரு 5 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் வந்து இருந்தது பார்க்க முடியுது. ஹெட் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் தாராளமாக இந்த வண்டியில் வந்து உட்காந்து போக முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரூமுமே அடிக்வேட்டாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. நீரும் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட்டை கம்பேர் பண்ணும்போது ரியர் சீட்டில் அண்டர் சப்போர்ட் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். மேபி இதை வந்து கியா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பூட் ஸ்பேஸை பொறுத்து நமக்கு ஒரு 465 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சீட்டை வந்து 60/40 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்துடுவோம். நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,80,000 ரூபாய் வரும். இதுவே நீங்கள் ஆன் ரோடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 16,25,000 வரும். ஸோ பிளேஸ் டு பிளேஸ் இந்த ப்ரைஸ் வந்து மேபி வேரி ஆகலாம். ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். மேபி ஒரு 10,000 கூடவோ குறைவோ உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. மேபி இந்த டிசிடி வேரியண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Hearth Attest Praveen. Thank you.